ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எபிசோட் பார்த்தீங்களா? எபிசோடில் என்ன இருந்தது அப்படிங்கிறத விடவும், எபிசோடில் வெறுமனே அந்த வேலை முடிஞ்சிச்சு, யார் கிளம்பணும் அப்படிங்கிறது இருந்தது. ஆக்சுவலாக அதை வச்சு ஆதிரியை எவிக்ட் பண்ண அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஒன்று. இன்னொன்று, அவங்களோட எவிக்ஷன் ப்ராசஸே ரொம்ப நைஸ் மூமெண்ட்ஸ், ஒண்டர்ஃபுல் மூமெண்ட்ஸ், பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸாக இருந்தது. அதை நம்ம சொல்லியே ஆகணும். அதுக்கு நான் பிக் பாஸ் டீமுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிறத விடவும், இதில் இன்னொரு பாலிடிக்ஸும் இருக்க வாய்ப்பு இருக்குது. என்னன்னு பார்த்தா, ஆதிரியை ஹானர் பண்ணி அனுப்பணுங்கிறதுல ரொம்ப பெரிய விஷயம். அதை கரெக்டாக பிக் பாஸ் டீம் பண்ணாங்க. அதுக்குள்ளே இன்னொரு சின்ன விஷயமும் நான் எப்பயுமே சொல்கிறது தான், ஒரு பெரிய தப்பை மறைக்கிறதுக்காக ஒரு சின்ன விஷயத்துக்கு நியாயம் கொடுக்குற மாதிரி கொடுக்கறது, ஒரு சின்ன விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அப்படின்னு சொல்கிற போது, இந்த இடத்துல இவங்க ஆதிரை பேரண்ட்ஸை வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு அவங்கள ஹானர் பண்ணி, உங்கள் பொண்ணு நல்லா தான் கேம் ஆடியிருக்கா, அவள் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிற வகையில், ஆதிரியோட கேம் ஹானர் பண்ணுற வகையில் ஆடியன்ஸ்க்கும் வந்து இதுக்கு மேலே அவளை சோஷியல் மீடியாவில் தப்பாக பேசாதீங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல எஃப்ஜேவையும் சேர்த்து எவிக்ட் பண்ணி, இவளுக்கான கேமையும் ஹானர் பண்ணி, இதில் இவளோட பேரண்ட்ஸை மட்டும் ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு வந்து, இது வரைக்கும் எந்த சீசன்லையும் எவிக்ட் ஆனோடனே அவங்க ஒய்ஃப் ஹஸ்பண்ட் எல்லாம் வருவாங்க. பட் ஆனால் ஒரு பொண்ணு இமேஜ் வந்து சோஷியல் மீடியாவில் டேமேஜ் ஆகிருக்கு. அதுக்காக அவளை திருப்பி நாங்கள் வைல்டு கார்டில் உள்ளே விடுறோம். வைல்டு கார்டில் விட்டும் வந்து அவளுக்கான அந்த கேஸ் விஷயங்களில் திருப்பி அவள் ஹர்ட் ஆகிருக்கா, அவளுக்கான நியாயங்கள் கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு காரணமான எஃப்ஜேவையும் நாங்கள் எவிக்ட் பண்ணுறோம். இந்த பொண்ணுக்கான ஹானர் பண்ணுற விதத்தில் இந்த பொண்ணு நல்ல பிளேயரு, ஆனால் அவளுக்கான விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் தப்பாக போயிருக்கு. அதை இதுக்கு மேலே பேசாதீங்க, ஏன்னா நாங்களே டீமே இது ஒரு ஜஸ்ட் கேம் அனலைசிஸில் விட்டுடுறோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணி அவங்களோட பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து, அவங்க அம்மா வந்து என் பொண்ணு நல்லா கேம் ஆடிருக்கா, இதுக்கு மேலே உங்களுக்கு எப்படி கேம் ஆடணும்னு தெரியல அப்படின்னும் போது விஜயஸ் ஒரு சப்பக்கட்டு கட்டுவார், உங்களுக்கு ஆதிரியை பிடிக்கும் தானே அப்படின்னு. உடனே அவங்க சொல்லுவாங்க, பிடிச்சிருந்தா ஓட்டு போட வேண்டியது தானேன்னு வாங்கல. அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லும்போது, அப்போது என்னோட பொண்ணு இன்னும் என்ன பண்ணால் இந்த சமுதாயம் ஒத்துக்கும் அப்படின்ற இடத்துல, என்னோட பொண்ணு இது நல்ல விதமாக ஒரு படம் எடுத்து இதை ப்ரூஃப் பண்ணுவான்னு சொல்லும்போது, அவங்க அம்மா அவளுக்கு கொடுத்த இந்த சப்போர்ட்டை எக்ஸாக்டாக பாருவோட அம்மாவும் பாருவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட தாட். இதில் நான் இப்படி கொண்டு வந்து ரிலேட் பண்ணுறேன். ஏன்னா ஒரு பொண்ணு சோஷியல் மீடியாவில் என்னவா வராங்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் அவங்க அம்மா அந்த பொண்ணு மேலே என்ன நம்பிக்கை வச்சுருக்காங்க, அந்த பொண்ணு அந்த இடத்துல என்ன மாதிரி சூழ்நிலையில் அதை பண்ணியிருப்பா, அவளுக்கான சுச்சுவேஷன், அவளுக்கான ஷூஸில் இருந்து பார்க்குறது, அவளுக்கான மைண்ட் வைஸாக பார்க்கறது அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த பொண்ணு கூட பிறந்த அக்காக்கோ தங்கச்சிக்கோ அது புரியணும். இன்ஃபேக்ட் ஜெண்டர் பயாஸ்டாக இருக்க ஆம்பளைங்க அப்பாவாவோ அண்ணனாவோ தம்பியாக இருந்தால் கூட புரியுமான்னு தெரியாது. ஆனால் அம்மாவாவோ அக்காவாவோ தங்கச்சியாக இருந்தால் ஆப்வியஸாக அம்மாவாக இருக்கும்போது அது புரியும். என் பொண்ணு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, என் பொண்ணு எதுக்காக அப்படி பண்ணா, ஏன் அந்த இடத்துல அப்படி பண்ணா, அவள் அப்படி பண்ணுறதுக்கான விஷயங்கள் என்ன அப்படின்னு அவள் பெர்ஸ்பெக்டிவில் யோசிக்கணும். அவள் சொல்லலைனாலும் என்னால் அதை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிற இடத்துல ஒரு அம்மா அந்த பொண்ணுக்கு அந்த சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆதிரியோட அம்மா இருக்கிறாங்க அப்படின்னா, அதே மாதிரி ஒரு அம்மாவா பாரு அம்மாவும் இருப்பாங்கன்னு நம்ம நம்புவோம். ஏன்னா அவளும் கேம்காகன்னு சொல்கிற இடத்துல அவள் கத்தனதா இருக்கட்டும், சண்டை போட்டதாக இருக்கட்டும், இப்போது கமருதீன் கூட அவளுக்கு இருக்கிறது அது ட்ரூ லவ் அப்படிங்கிற மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் கமருதீன் அவகிட்ட ஒரு மாதிரியும் பின்னாடி போய் ஒரு காசிப் பேசுறது அப்படின்னும் போது, பாரு முன்னாடி பேசுகிற எல்லா கண்டஸ்டன்ஸுமே பாரு பின்னாடி நிறைய காசிப் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, தம் பொண்ணுக்கான சப்போர்ட் அந்த வீட்டில் எங்கேயுமே கிடைக்கலன்னும் போது, அந்த பொண்ணு அந்த ஒரு பேம்பரிங்க்கோ அந்த ஒரு லவ்வுக்கோ அவள் நம்பி பேசுறதுக்கான ஒரு தோல் கொடுக்குற ஒரு விஷயமா அவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல தான் கமருதீன் விஷயங்கள்ல அவள் ட்ராப் இருப்பா. இல்லை அந்த விஷயங்கள்ல அவளுக்கு சரி தப்புன்னு சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிளாரிட்டி அவளுக்கு அந்த சுச்சுவேஷனில் இல்லை. ஏன்னா அவள் ப்ரெஷரில் இருக்கா, அவள் கேம் ஆடிட்டு இருக்கா, வெளியில் வந்து இது என்னவா போகுன்ற ப்ரெஷரோட சேர்ந்தும் கேம் ஆடுறா, ஆனால் அந்த கேம்க்கான பொட்டென்ஷியலையும் போடுறா. இப்படி எல்லா விதமான மிக்சட் எமோஷன்ஸோடு அந்த பொண்ணு நம்மளோட பொண்ணு அந்த வீட்டில் இருக்கானும் போது, அவள் இடத்துல இருந்து பார்த்து அதை புரிஞ்சுக்கணும். இப்போதைக்கு அவள் கேம் ஃபோக்கஸ் தான் முக்கியம். அவளை வந்து நம்ம வந்து டவுன் பண்ணவும் கூடாது. அதே சமயத்தில் அவள் செய்கிற தப்பை நாசுக்காகவும் சொல்லிடணும். அவள் எதுக்காக அந்த போனாலோ அந்த விஷயங்களை அவளுக்கு புரிய வச்சுட்டு கிளாரிட்டியோட புரிய வச்சுட்டு வந்தனும். எதை அவளுக்கு எக்ஸ்போஸ் பண்ணணுமோ, நீ யாரை நம்புறியோ அவன் சரியில்லை அப்படின்னு சொல்கிற விதமாகட்டும், நீ வந்து இந்த வீட்டில் நம்பி பழகிறேன்னு சொல்கிறதாகட்டும், நீ கேம் ஆடுற, ஆனால் மற்றவங்களாம் உன் மேலே வெஞ்சன்ஸ் கேம் தான் ஆடுறாங்க. உன்னை பற்றி இந்த வீட்டில் பேசாதவங்களே கிடையாது. உனக்கு தெரியாது உன் பின்னாடி யார் பேசுகிறாங்கன்னு, ஆனால் நாங்கள் வெளியில் பார்க்குறோம் உனக்கு பின்னாடி யார் பேசுகிறாங்க, என்னென்ன பேசுகிறாங்க, எப்படி பேசுகிறாங்க, யார்கிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு அந்த கேமில் என்ன வந்து தெரிய வரணுமோ அந்த கிளாரிட்டியை கொடுத்து உன்னோட ஃபயர் மோட திருப்பி கொடுப்பாரு, நீ எதுக்கு வந்தியோ அதை திருப்பி செய் அப்படின்னு சொல்லி உன்னோட கேம் ஃபோக்கஸை விடாத. இதே இடத்துல அந்த லவ் ட்ராப் அப்படிங்கிற விஷயம், அது அவன் வந்து உன்னை உண்மையாக லவ் பண்ணுறான் பண்ணலை, அது வந்து நீ அவனை பண்ணல, அது வேற விஷயம். ஆனால் வந்து உனக்கு இப்போ கேம் தான் முக்கியம். அவன் கேம் ஆடுறேன்னு சொல்லிட்டான்ல,
நீயும் கேம் ஆடு. வெளியில வந்து உங்களுக்கான ஃபீலிங்ஸ் அப்படியே இருந்ததுன்னா, ஒருவேளை நீ இந்த கேம்ல வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நீ வின் பண்ணதுக்கு அப்புறமா அவனுக்கு உன் மேல வந்து இதே மாரி ட்ரூ லவ் இருந்ததுன்னா, இப்போ வந்து கேப்டன்சி அவன் வின் பண்ணும்போது இவ ட்ரூ லவ்ல இருக்கிற பட்சத்துல, நீ வின் பண்ணது ஹாப்பி தான்டா. ஆனா எனக்கு அது கிடைக்கல ஒரு சின்ன வருத்தம் இருக்குன்னு ஓப்பனா சொன்னால. அதே பாரு வின் பண்ணிட்டா, இதே விஷயங்களோட கமருதீன் அவள பாப்பானான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நான் அது இன்னொரு வீடியோஸ்ல பேசியிருக்கேன். ஸோ அவ கேப்டன் ஆனா, இதே மாதிரி வந்து அவன் ரியாக்ட் பண்ணுவானா? ஜஸ்ட் கேப்டன் ஆனாலே, இந்த வாரம் அவ கேப்டன் இருந்தா அப்படின்னு கேட்டா, அது பெரிய கொஸ்டின் மார்க்னா, அங்க தான் அந்த மேல் ஈகோ அடி வாங்கும். அது ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும். ஒரு ஆம்பளை எப்பயுமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். இல்ல தன் கூட ஈக்குவல் காம்படிட்டரா இருக்க ஒரு பொண்ணு, அது பொண்டாட்டியாவும் இருக்கலாம், ஃப்ரெண்டாவும் இருக்கலாம், அக்காவும் தங்கச்சியாவும் இருக்கலாம். அந்த இடத்துல ஒரே ஸ்டேஜ்ல 2 பேரும் நிக்கிறோம்னா, நீ ஜெயிச்சாலும் எனக்கு சந்தோஷம், நான் ஜெயிச்சாலும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு ஒரு ஈக்குவல் காம்படிட்டரா மைண்ட் வைஸ் இருந்துட்டா, அது ஒரு ஹெல்த்தி காம்படிட்டரா போயிட்டா பிரச்சனையே கிடையாது. ஆனா என்ன இருந்தாலும் நீ ஒரு பொண்ணு, அது வந்து அக்காவா இருக்கட்டும், தங்கச்சியா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒய்ஃபாவே இருக்கட்டும், இல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கட்டும், நான் வந்து எப்பயுமே அப்பர் ஹேண்ட் இருப்பேன். நீ வந்து எனக்கு வந்து ஓகே, எனக்கு நீ சப்போர்ட் பண்ற வரைக்கும் ஓகே. ஆனா என்ன மீறி நீ வளர்றன்னா அந்த சப்போர்ட்டை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். அது எப்படி நீ வளரலாம்? அவன் அடிக்கடி சொல்லுவானே கமருதீன், நான் ஆம்பளை அப்படிதான் அப்படின்வானே. அந்த மாதிரி ஆட்டிடியூட்குள்ள அது போச்சுன்னா, அது எந்த ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலுமே ஹெல்த்தியா இருக்காது. அது அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், என் அப்பாவா கூட இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும். அப்படி ஒரு ஆட்டிடியூட்குள்ள தான் வந்து கமருதீன் இருக்கான். இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிளா இன்னைக்கு வந்து ஆதிரே அந்த 24 ஹவர்ஸ் அந்த பாஸை வந்து பாருக்கு கொடுக்கும்போது எல்லாரும் வந்து பாருவோட ரியாக்ஷனை பார்த்துருப்பீங்க. பாரு அழுதாங்க. லிட்ரலி வந்து அவங்க தேங்க்ஸ் சொன்னாங்க. அவங்க அம்மா கிட்டயே வந்து ஐயோ அதாவது உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து அது வந்து கண்டென்ட்டு யாரும் மனசாட்சி இருக்கவங்க யாரும் அது கண்டென்ட்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி லிட்ரலாக அந்த விஷயங்களை ஓப்பன் பண்ணா ஓகேங்களா. அதுக்கு முன்னாடியே பாரு அம்மா ஆதிரி அம்மா வர்றதுக்கு முன்னாடியே ஆதிரி வந்து அந்த பாசை கொடுக்கும்போது கனியோட ரியாக்ஷனை காமிச்சாங்க, கமருதீனோட ரியாக்ஷனை காமிச்சாங்க. கனி வந்து எப்படி பண்ணாலுமே அது நம்மளுக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அது வரலங்கிறது ஒரு சின்ன ஹர்ட் இருக்கும். ஏன்னா ஆதிரை கனி குரூப்பில் தான் ஆதிரை இருந்து வெளியில் போனாங்க. அந்த குரூப்பிசம்னால தான் தன்னோட கேம் போச்சுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் உள்ளே வந்து அது அவங்க ஸ்ட்ராங்காக அதை சொல்லலை. ஆனால் அவங்க மைண்டில் அந்த ஒரு வலி பெயின் இருந்தது அப்படின்னு சொல்லும்போது தனக்கு கொடுக்கலன்ற வலி கனிக்கு இருக்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. ஆனால் அப்பயுமே இன்டரப்ட் பண்ணி கமருதீன் வந்து பேசுகிறாருல, இந்த மாதிரி வந்து நீங்கள் யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் கேட்கும்போது கமருதீன் தனக்கான விஷயம் என் அக்கா நான் ஒரு நிமிஷம் சொல்லிக்கிறான்னு பாரு சொல்லுவா. விட்டுரு, அவள் இஷ்டம். ஏன்னா அது அவளோட ஸ்பேஸு. இப்போ பிக் பாஸ் சொல்கிறாருல, இது அவளோட ஸ்பேஸ், அவள் தான் சொல்லணும், யாரும் இன்டரப்ட் பண்ண வெண்ண. இதே கேள்வியை தானே 2 நாள் முன்னாடி அவள் பாரு சொல்லிக்கிட்டே இருந்தா. 2 நாள் முன்னாடி 24 ஹவர்ஸ் பேசும்போது அப்போ எங்கடா போனா அவள் கேட்டால. அப்போனா எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு என் அக்கா வந்தால் பிரச்சனை இல்லை, என் ஃப்ரெண்டு வந்தால் பிரச்சனை இல்லை, நீயும் கனியாக்காவும் பேசிக்கோங்க, ஆதிரை கிட்டேயும் ஒரு வார்த்தை கேட்டுக்கோன்னு சொன்ன நீ இப்போ ஆதிரை கையில் அந்த சாய்ஸ் இருக்குன்னு சொல்லும் போது என்னடா பேச வர வெண்ண? 2 நாளாக பேசாத வெண்ண அதை 2 நாள் ஆதிரை கிட்ட உட்காந்து பேச வேண்டியது தானே. அன்னைக்கு அந்த கான்வர்சேஷன் மேலே எத்தினதில்லை. எனக்கு 1 ஹவரில் வந்துச்சான்னு பார்க்கலங்க. நான் 1 ஹவர் பெருசாக இப்போ பார்க்கறல. லைவில் என்னென்ன கிளிப்பிங்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் மோஸ்ட்லி பார்க்குறேன். ஓகேங்களா. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த கான்வர்சேஷனில் யார் யார் பேசினா? கனி, ஆதிரை, பாரு தானே பேசினாங்க. வெண்ண நீ எங்கடா போனா அப்போ? எனக்கும் என் அக்கா வரணும், எனக்கும் என் சைடுக்கான விஷயங்கள் பேசணும், என் அக்கா வந்து 24 ஹவர்ஸ் இங்கே வரணும்னு சொல்லி நீ அந்த கான்வர்சேஷனில் இருந்திருக்கணும்ல. அப்போ கான்வர்சேஷனுக்கு பயப்படுற நீ, கான்ஃப்ளிக்ட்டுக்கு பயப்படுற நீ, கான்ட்ரவர்சிக்கு பயப்படுற நீ, எப்படா நீ எல்லாம் கேமராவ? வெறும் ஆம்பளன்றதுனால நீ கேமர் ஆயிடுவியா? நீ ஹீரோன்றதுனால நீ கேமர் ஆயிடுவியா? அந்த கான்வர்சேஷன் அவங்கவுங்க பாயிண்ட்ஸ் அவங்க கிளாரிட்டியாக வச்சாங்கல்ல 3 பொண்ணுங்களே. ஈவன் தோ அது கனியாக கூட இருக்கட்டும், என் குழந்தைங்க எனக்கு இந்த வீட்டில் வரணும்னு சொன்னதாகட்டும், ஆதிரை எங்கம்மா வரணும்னு சொன்னதாகட்டும், பாரு இல்லை எனக்கான ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது, அதை நான் இந்த இடத்துலையே சரி பண்ணேன், இங்கே ஆரம்பித்த இந்த விஷயத்தை நான் இங்கே இதுக்கு ஒரு கன்க்ளூஷன் கிளாரிட்டி கொடுக்கணும், அதுக்கு எங்கள் அம்மா வரணும்னு சொல்கிறதாகட்டும் 3 லேடிஸ் பேசினாங்கல்ல. அப்போ வினோத் கூட அங்கே இருந்தார். ஏன்னா வினோத் கேப்டன், அவருக்கான ஒரு விஷயங்கள் அவர் பண்ணி ஆகணும். 3 பேரும் போட்டி போட்டுக்கிறாங்க. இதில் யாருக்கு அந்த விஷயங்களை கொடுக்கணும் போது ஒரு தலையாக அவருக்கான அந்த பொறுப்பு இருக்குது. அந்த அக்கௌண்டபிலிட்டி எடுக்கிறதுக்காக அவர் அங்கே இருந்தார். நீ எங்கடா போன வேணா? அப்போ பேசல, அப்போ வாயை திறக்காத நீ. இப்போ பிக் பாஸ் வந்து அந்த சாய்ஸை கொடுக்குறாருல, அப்போ ஏண்டா வர? அப்போ நீ ஈர வெங்காயம் தானே, உள்ள ஒன்றும் இல்லை தானே உனக்கு? அன்றைக்கி பேசாத நீ இன்றைக்கி பேசுகிற. ஒன்று 2வாக தான் இருக்கணும். ஒன்று நீ ஈர வெங்காயமாக இருக்கணும், உள்ள ஒன்றும் இல்லை அன்றைக்கி பேசலாம் அப்படிங்கிறது இல்லை. அப்போ எப்படி இருந்தாலும் பாருக்கு அந்த சான்ஸ் வராதுன்னு உன் மைண்டில் ஒரு டர்ட்டி கேம் இருக்கும்ல. எப்படி இருந்தாலும் கனி இதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்போ கனிக்கிட்ட போட்டி போட்டுட்டா கண்டிப்பாக வந்து கனிக்கிட்ட போட்டி போட்டு பாரு தனக்கான விஷயங்களை வாங்க முடியாதுன்றது உனக்கு விஷயம். ஏன்னா இதே விஷயத்த தனியாகவும் பாரு போய் அட்ரஸ் பண்ணியிருப்பா கமருதீன் கிட்ட. நான் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி கேட்க போகிறேன், முக்கியமாக அதுக்கு வந்து கனி அக்காவும் நிற்பாங்க, ஆதிரை கூட ஓகே அவள் ஃப்ரெண்ட், ஏன்னா ஃபஸ்ட்டு ஆதிரியுமே ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னு தான் சொல்லியிருப்பா. அப்போது கமருதீன் கிட்ட வந்து அவள் பேசியிருப்பா. ஒரு குரூப்பாக ஒரு இடத்துல பேசும்போது கூட கமருதீன் பாரு பேசும்போது கூட உனக்கு யார் வருவாங்கன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் வருவாங்க, பெருசாக வரமாட்டாங்கன்னு சொன்ன இடத்துல அதுக்கப்புறம் அவன் மைண்டும் சேஞ்ச் ஆகிருக்கலாம், ஏன் இந்த சான்ஸ் நம்மள யூஸ் பண்ணிக்க கூடாது. அப்போ அந்த கான்வர்சேஷனுக்குள்ளே அவ்வளோ வந்துடுவான்.
அப்போ வந்து கமருதீன் கிட்ட பாரு சொல்லுவா. இது கமருதீன், பாரு தனியா பேசினது. இது மாரி ஆதிரை கூட ஃப்ரெண்ட்ஸ் தான் வருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஆக்சுவலா பார்த்தா, எனக்கும் கனியா அக்காவுக்கும் தான் அந்த காம்படிஷன் இருக்கும் போல இருக்கு. நான் கனியா அக்கா கிட்ட பேச போறேன். நீ என்ன சொல்ற? நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுவியா? ஒருவேளை அவங்க வோட்டிங் பிரகாரம்லாம் போனா, வோட்டிங் வேணான்னு சொல்லுவேன். ஏன்னா மெஜாரிட்டி வோட்டிங் அவங்களுக்கு தான் போகும். இது வந்து லிட்டரலா உட்காந்து ஓரளவுக்கு அவங்கவங்களுக்கான நியாயத்தோட பேசிக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் யோசிக்க போறேன். நீ எனக்காக நிப்பியான்னு சொல்லும்போது, அப்போ கூட அவன் வந்து, இல்ல எனக்கும் எங்க அக்கா வரணும், இல்ல எனக்கும் என் ஃப்ரெண்ட் வரணும், இல்ல எங்க வீட்ல இருந்து யார் வந்தாலுமே எனக்கும் அந்த 24 ஹவர்ஸ் எனக்கும் அந்த பாஸ் வேணும் அப்படின்னு நீ சொல்லியிருக்க வேண்டியது தானடா வெண்ண. அப்போ நீ என்ன சொன்ன? இல்ல அது பரவாயில்ல, நான் இதுக்குள்ள வரல, நீங்க 3 பேரை பேசிக்கோங்கன்னு தானடா நீ சொன்ன. அதுக்கப்புறம் வந்து ஏன்னா உனக்கு தெரிஞ்சிச்சு கனி கூட போய் நிற்கும் போது கான்வர்சேஷன் பில்ட் ஆகும்போது கண்டிப்பா கனி அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க, இல்ல பாருக்கு அதை கண்டிப்பா கனி கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதுல இருந்து நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். இவ பேசுறத பேசிட்டு இவ கிட்ட வேணான்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு நம்ம கெட்ட பேர் வாங்கிக்கிறத விட இவளுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்க மாதிரி நல்ல பாய் ஃப்ரெண்டா இருக்க மாதிரி காட்டிக்கலாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் இவளுக்கு அது கிடைக்க போறதுல மைண்ட்ல ஒரு டர்ட்டி கேம் இருந்தது. ஓகேவா? அதே மாதிரி அந்த 3 பேரை பேசும்போது அது ஆதிரைக்கு அந்த சாய்ஸ் பண்ணோன்னே உனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. இப்போ ஆதிரை கையில் ஆதிரை எவிக்ட் ஆவான்னு யாருமே எதிர்பார்க்காத பட்சத்தில் ஆதிரை கையில் அந்த சாய்ஸ் வரும்போது இப்போ உனக்கு பயம் வந்துருச்சு. இப்போ ஒரு வேளை அது பாருக்கு போயிடுச்சுன்னா, கனிக்கு கொடுக்காம பாருக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா நம்ம குட்டு வெளிப்பட்டுருமோன்னு. இந்த இடத்துல ஒன்று மட்டும் நீங்கள் கவனிக்கணும். அவள் பாரு என்ன சொல்கிறா? எங்கள் அம்மா இங்கே வந்தால் எனக்கு 2 ஹவர்ஸ் பத்தாது பேசி புரிய வைக்க, எனக்கு 24 ஹவர்ஸ் வேணும். இதெல்லாம் வந்து ஒரு ரெக்கார்டட் ப்ரோக்ராம் தான். எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி அது ரெக்கார்டடாக இருக்கும்னா கரெக்ட். அது டாக்குமெண்ட்ரி ரெக்கார்டட் அப்படிங்கிறத விடவும் ஒரு எவிடன்ஸ் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் அவள் மைண்ட் வாய்ஸா. ஸோ நீ வந்து இந்த இடத்துல என்ன எமோஷனல் ப்ளே வச்சு ஏமாத்தின அப்படின்னு சொன்னால் அது ஒரு எவிடன்ஸ். எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அது ஒரு எவிடன்ஸ். அதுக்கு எவிடன்ஸாக இருக்குது அப்படிங்கிறத விடவும் அந்த எமோஷனல் ப்ளேவை நீ என்கிட்ட பண்ணங்கிறதுக்கு ப்ரூஃபா இல்லை நீ பண்ணலாங்கிறதுக்கு ஒரு கிளாரிட்டியா? எங்கள் அம்மா உள்ளே வந்தால் நம்ம 2 பேருக்குள்ளே மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒன்று இருக்குது. இது வெளியில் வந்தால் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், நாங்கள் மேரேஜ் பண்ண போகிறோம். ஸோ இது கேம்காக மட்டும் நாங்கள் பண்ணலை, இதுக்குள்ளே எங்களோட எமோஷனல் ரியலாக தான் இருக்குது. ஸோ இதை நீ புரிஞ்சுக்கோமா. இதை நீ வெளியில் தப்பம் 1008 பேர் பேசினாலும் அதை நீ மீன் பண்ணாத. இது கேம்காக பண்றது இல்ல. நிஜமாவே எங்களுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு. அது நாங்க கேம் விட்டு வெளியில வந்து நாங்க வந்து கண்டினியூ பண்ணிக்கிறோம். சோ யார் என்ன பேசினாலும் அதை பத்தி நீ கவலைப்படாத. அப்படி அதாவது அமித் பாவடியை தான் அவ மீன் பண்றதா இருக்கும். சோ அப்படி சொல்ற கிளாரிட்டிக்குள்ள தான் உங்க அம்மாவை கொண்டு வரணும் பேசணும்னு அவ சொல்றா. ஓகேவா? சோ ஒரு கமிட்மெண்ட்டுக்கான கேரண்டியா அவ கேட்கறா. சோ நான் உன்னை இப்படி லாக் பண்ணிட்டேன்னா எங்க மேரேஜ் ஒரு கமிட்மெண்ட் தாங்க. லவ் ஒரு கமிட்மெண்ட் தான். ஆனால் லவ் லீகல்னு சொல்ல முடியாது. அதனால நீங்கள் பிரேக்கப் பண்ணிட்டு ஈஸியாக போயிடலாம். ஆனால் மேரேஜ்னு வரும்போது அது கமிட்மெண்ட் தான். அது லீகல் கமிட்மெண்ட், லீகல் கேரண்டி அதுக்கு வேணும். அது ப்ரூஃப், சொசைட்டியில் ஏற்படுத்துகிற ஒரு எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதில் ஃபேமிலியை நான் உள்ளே கொண்டு வந்து எங்கள் அம்மா கிட்டே இதை ப்ரூஃப் பண்ணிட்டா வெளியில் போய் நீ என்ன சீட் பண்ண முடியாது. நீ வெளியில் போய் திருப்பி 4 பொண்ணுக்கு ரூட் விட முடியாது. வியானா சொன்னாலே அந்த மாதிரி வியானா கிட்ட பேசுறதோ இல்லை மற்றவங்க கிட்ட பேசுறதோ நீ ஒரு ஹீரோன்னு ஒன்று ப்ரூஃப் பண்ணுறதுக்காக வெளில போய் என்னை கழட்டி விட்டினா நீ என்கிட்ட எமோஷனல் ப்ளே பண்ணன்றதுக்கான எவிடன்ஸ் இது அப்படின்றதான் உங்கள் அம்மா விஷயத்த உள்ள கொண்டு வரணும்னு பார்க்குறா. அந்த இடத்துல தான் இவன் வந்து இல்லை நான் உங்ககிட்ட பண்ணுறது கண்டென்ட்டுக்காக தான் பண்ணுறேன், நீ இது உங்கள் அம்மாகிட்ட கொண்டு போனீங்கன்னா வெளியில் போனால் என் பேர் அடி வாங்கணும், என் கரியர் அடி வாங்கணும், இல்லை நான் உன்னை விட்டு வேறு யார் கூடயுமே நான் வண்டி ஓட்ட முடியாது, அதுக்கப்புறம் லவ் பண்ணுற வண்டி ஆகட்டும் கல்யாணம் பண்ணுற வண்டி ஆகட்டும் எதுவுமே ஓட்ட முடியாது, நீ இப்படி ஒரு எவிடன்ஸ் கிரியேட் பண்ணிட்டா நான் என் டப்பா காலி ஆயிருமே அப்படின்னு அவனுக்கு ஒரு பயம் இருக்குது. ஆனால் இது நேரடியாக அவகிட்ட சொன்னால் அவன் மாட்டிக்குவான் கண்டென்ட் பண்ணுறான்னு. அவன் ஃப்ரெண்டு வெளில பேசினானே பாரு தான் அதை பண்ணுறா, பாரு உன் ஃப்ரெண்டு தான் அதை பண்ணுறான், அதனால தான் அவன் பதட்டப்படுறான். ஓகேவா? அவர் ட்ரூவாக அந்த லவ்வில் இருக்கணும்னு நினச்சினா அவங்க அம்மா கிட்ட அதை ஓப்பன் பண்ணணும்னு பார்க்குறா. என்னோட ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலி இது மாதிரி ஒரு விஷயம் வெளில போயிருக்குன்னா அது எந்த அளவுக்கு மோசமாக போயிருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். அதுவும் ஒரு பையனை விடவும் ஒரு பொண்ணுக்கு இது எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகணும்னு தெரியும். அப்படி இருந்தோம் நான் இதை பண்ணுறேன்னு நான் உன்னை நம்புறேன். நீ என்னை வச்சு கேம் ஆடல, நானும் உன்னை வச்சு கேம் ஆடலன்ற ஆங்கிளில் இது கேமை விட்டு வேறு விதமாக ஒரு விஷயம் இருக்குல்ல அப்படின்னு அவள் சொல்கிற இடத்துல உனக்கு வந்து அது கண்டென்ட் தான் அப்படின்னு சொல்ல தைரியம் இல்லை. ஆனால் லவ் தான் சொல்லி அவளை ஏமாத்துறேன். ஏன்னா அவள் கேமை நீ டவுன் பண்ணணும். ஓகேவா? அவள் வந்து ஒரு பவுன்ஸ் பேக்கு கொடுத்து திருப்பி கேம்குள்ளே வந்தான்னா அவளோட டேலண்ட்டையும் ஸ்கில்லையும் நீ அழுத்தி வைக்கணும். ஒன்றுமே இல்லை. அதுக்கான எவிடன்ஸாக இப்போ நெக்ஸ்ட் வீக்கில் இவன் கேப்டன் ஆயிருக்கான். எல்லா கேப்டனுக்குமே அவள் பிரச்சனை கொடுப்பா மீன்ஸ் கேப்டனாக நீ ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். கண்டஸ்டன்ஸ் நாங்கள் வந்து அமக்கலாம் தான் பண்ணுவோம். ஆப்வியஸாக ஸ்கூல் டாஸ்கில் சொன்னதான் இது ஸ்டூடெண்ட்ஸ்னால் அப்படி தாங்க நாட்டியாக இருப்பாங்க, நல்ல ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க, நாட்டி ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க. டீச்சர் அதை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும், பிரின்சிபல் அதை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும்னா உள்ள கண்டஸ்டன்ஸ் எப்படி இருந்தாலும் அந்த வீட்டு தலையை அவங்கள அதை அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். 1008 விதமான கண்டஸ்டன்ஸ் இருப்பாங்க. ஒரு கண்டஸ்டன்ட் கேட்பாங்க, ஒரு டீம் ஒத்துக்கும், ஒரு டீம் ஒத்துக்காது, பாத்ரூம் டீம் ஒத்துக்கும், கிச்சன் டீம் ஒத்துக்காது, 1008 கயாஸ் வரும். ஆனாலும் அந்த வாரம் நீ ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி உனக்கான ஒரு ஸ்கில்லையோ உனக்கான ஒரு கேப்டன்சியோட அந்த கன்சிஸ்டன்சியோ நீ வந்து கிளாரிட்டியாக கொடுக்கணும். அதுதான் உனக்கான ஒரு அந்த கேம் பெர்ஸ்பெக்டிவ்ல நீ எவ்வளோ ஸ்ட்ராங் கேமர்ன்றதை நீ டிசர்விங் கேமர்ன்றதை ப்ரூஃப் பண்ணால் அந்த ஒரு வாரம் ஓகேவா? நீ கண்டஸ்டன்ஸாக இருக்கும்போது நீ இஷ்டத்துக்கு ஒன்று பண்ணலாம். ஆனால் நீ தலையாக இருந்தேன்னா அந்த அக்கௌண்டபிலிட்டி நீ எடுக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டி நீ எடுக்கணும், நீ ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். அப்படிங்கிற இடத்துல எல்லா தலைக்குமான விஷயங்கள்லையும் பாருக்கான விஷயங்கள் ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ கமருதீனுக்கு அந்த ப்ரெஷர் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் இவன் முதல்லேருந்து அந்த கேம் தான் ஆடுறான்.
நீ எல்லார்கிட்டயும் முதல்லேருந்தே பிரச்சனை பண்ணுற, இல்லை எல்லாருக்கூடயும் கேம் ஆடுறன்னு ஒன்று பண்ணுற. ஆனால் உன்னை என்னால் டைரெக்டாக எதிர்க்க முடியாது. ஆனால் வந்து எமோஷனல் ப்ளே பண்ண முடியும். அந்த எமோஷனல் ப்ளே எப்படி இருக்கும்னா, உன்னை வளரவே விடாமல், உன்னை யோசிக்கவே விடாமல், உனக்கு ஒரு தனி ஸ்பேஸ்ன்னு ஒன்று கொடுத்துட்டா உன் மூளை வேலை செஞ்சிடும். அப்படின்ற பட்சத்தில் அந்த தனி ஸ்பேஸை நான் கொடுக்க மாட்டேன். உன்னை ஒட்டிக்கிட்டே உட்காருவேன், உரசிக்கிட்டே உட்காருவேன். நீ வந்துட்டு எங்கே வந்து என்னை வந்து விட்டுட்டு இக்னோர் பண்ணிட்டு கேம் பர்ஸ்பெக்டிவ் போனால் டக்குன்னு உன்னை ஹூவரிங் பண்ணி உள்ளே கூப்பிட்டு வந்துடுவேன். அந்த ட்ரையாங்கிளில் உள்ள கூப்பிட்டு வந்துடுவேன். அந்த பொசசிவ்க்குள்ளே கூப்பிட்டு வந்துடுவேன். அப்படின்னு சொல்லும்போது உன்னோட கேம் ஃபோக்கஸ் போயிடும். அப்படின்னும் போது நான் அந்த இடத்துல உன்னை விட முன்னேறி போயிடுவேன். இதுதான் அவனோட எமோஷனல் ப்ளே. டிப்பிக்கல் அவனோட மைண்ட் வாய்ஸும் இதே தான். ஓகேவா? இந்த இடத்துல தான் அந்த பொண்ணு, அந்த லூசு பொண்ணு அதை விட்டு கொடுக்குறா. ஆனால் விட்டு கொடுக்குறேன்றது பின்னாடி அவள் அந்த லவ்வை ட்ரூன்னு நம்புறா. அது ஒன்று இருக்குது. அதனால் கேம் முக்கியமா லைஃப் முக்கியமா, கேம் முக்கியமா லவ் முக்கியமானா அந்த மக்கு பொண்ணு அதுக்குள்ளே ட்ராப் ஆகிடுறா. ஓகேவா? ஆனால் இது இவன் பண்ணுறது ட்ரூ லவ்லாம் கிடையாது. இவன் பண்ணுறதுக்கு பேர் வேறு. அது கிட்டத்தட்ட அந்த எஃப்ஜே பண்ணது தான். அது நம்ம அப்புறம் அதுக்கு வரும். ஸோ இந்த இடத்துல அவங்க அம்மா வந்தால் தன்னோட குட்டு வெளிப்பட்டுரும். அவங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்சு அவங்க ஃபேமிலி அப்புறம் வெளில கேட்பாங்கல்ல கேள்வி, இல்லை மற்றவங்க கேட்பாங்கல்ல. அவங்க அம்மா உள்ளே வரும்போதுலாம் கூட ஒத்துக்கிட்டீங்க, இப்போ என்ன வெளில வந்து கழட்டி விட்டீங்க 4 பேர் கேட்டால் உன் கரியர் என்ன ஆகிறது? உனக்கு சான்ஸ் எப்படி வரும்? உன் பேர் வந்து கரியரில் வந்து அந்த சினி இண்டஸ்ட்ரியில் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா, ஐ மீன் அந்த சீரியல் இண்டஸ்ட்ரியில் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா உனக்கு சான்ஸ் எப்படி வரும்? உன் பேர் ரிப்பேர் ஆகிடுமே. அப்படி பயம் இருக்கும். நீ ட்ரூவாக அந்த லவ்வில் இருந்தீங்கன்னா வெளில போய் அது பண்ணுவேன்னு உனக்கு தைரியம் இருக்கும் சொல்கிறதுக்கு. நீ இல்லை, அதனால பதட்டப்படுற. ஆனால் இல்லைங்கிறத தைரியமாக சொல்லுவோம், உனக்கு தைரியம் இல்லை. ஓகேவா? அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த இடத்துல அவளோட எமோஷனல் ப்ளேவை இவன் இப்படி தான் ஸ்டாப் பண்ணுறான். முதல்ல நான் கேட்குற, வீக்கெண்டில் எதுக்கு அவள் பக்கத்தில் போய் உட்கார? அரோரா பக்கத்தில் உட்காரு, ஹனி பக்கத்தில் உட்காரு. என் ஆம்பளைங்க 2 பேர் இருக்காங்கல்ல, வினோத் கூட உட்காரு, அமித் கூட உட்காரு, விக்ரம் கூட உட்காரு. அவள் பக்கத்தில் போய் உட்கார. இன்னைக்கு கூட திட்டு வாங்கினார்ல ஹோஸ்ட் கிட்ட பேசும்போது, இது பண்ண நான் வெளில போயிடும் அப்படின்னும் போது, அப்போ இப்பயுமே திருப்பி கன்ஃபார்மாக தெரியுது யார் நோண்டிட்டே இருக்கா. அவளை யார் நோண்டிட்டே இருக்கா? அந்த கையில் எழுதி காமிச்சதாகட்டும், அவள் பக்கத்தில் போய் உட்காரதாகட்டும், அவளை நொய் நோன்றதாகட்டும், எல்லாம் உங்கள் ஃப்ரெண்டு மிஸ்டர் கமருதீன் ஃப்ரெண்ட், உங்கள் அக்கா பேசுகிற மாதிரி நீங்கள் தானே சார் பண்ணுறீங்க. இன்றைக்கி நீங்கள் தானே சார் திட்டு வாங்கினீங்க. அப்போ அந்த பொண்ணை நீ தனியாகவே விடுறதில்ல. அந்த பொண்ணை மேனிப்புலேட் பண்ணிட்டே இருக்க. அந்த பொண்ணை வந்து அவளோடதுக்கான விஷயங்களை அவள் கேம் பற்றி யோசிக்கிறதுக்கான ஸ்பேஸே நீ அவளுக்கு கொடுக்கறதில்ல. ஃபுல்லாக அவள் மைண்டை போய் நீ பிளாக் பண்ணிடுற. பிளாக் பண்ணணும் நீ ஸ்ட்ராட்டஜி பண்ணுற. அதில் அவள் ஜெயிப்பாளா தோப்பாளா அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீக் அவங்க அம்மா வந்தால் தான் தெரியும்னா, இப்படி ஒரு சூப்பர் சான்ஸை ஆதிரை வந்து பாருக்கு எடுத்து கொடுக்கும்போது கமருதீனோட ரியாக்ஷனை நீங்கள் எப்படி பார்த்தீங்க? எத்தனை பேர் அவர் கவனிச்சிங்க? வேணா அவங்கவுங்க திருப்பி போய் அதை பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா லூப் மோடில் போய் போட்டு பாருங்கள். கேப்டன்சி டாஸ்கில் அந்த திவ்யா சொன்னால, பாரு வின் பண்ணதுக்கு எனக்கு ஏமா நீ அப்பட்டமாக உன் மூஞ்சில் அந்த வெஞ்சன்ஸ் தெரிஞ்சதை நாங்கள் எல்லாருமே பார்த்தோம். திவ்யாவை சொல்கிறேன் பார்த்தோம். ஆனால் நீங்கள் வந்து அல்ட்டா உல்ட்டா பெல்ட் அடிச்சு என்ன சொல்கிறேன்? நான் எனக்கு கூட ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் பாருவில் ஆக்சுவலாக ஹாப்பியாக இருக்கணும். ஏன் அவன் வந்து இவளுக்கு புருஷனா? அவள் ஹாப்பியானா? இவள் ஹாப்பி ஆகிறதுக்கு இவளும் கண்டஸ்டன்ட் தானே. அந்த புருஷனோ லவரோ எதுவோ அவனை பாய் ஃப்ரெண்டோ அது வெளில போயிருக்கட்டும். அந்த இடத்துல அவள் கேமே அவள் லூஸ் பண்ணால் அந்த வழி அவளுக்கு இருக்க தானே செய்யும். அப்படியே லூஸ் பண்ணிட்டு தான் 3 வாரமாக உட்காந்துருக்கா. அந்த மக்கு பொண்ணு அந்த 3 வாரமாக உட்காந்துருக்கா. அது வேற விஷயம். அப்போ அப்படி அப்பட்டமாக போய் சொன்னால அந்த திவ்யா, அப்போ வரவே இல்லை ஹாப்பினா ஏன் வரணும்னு நான் கேட்குறேன். அப்போ அதை ஒரு குற்றச்சாட்டாக வைக்கும்போது அதை கேள்வி கேட்குறானே இந்த ஹோஸ்ட்டு, இவெல்லாம் ஹோஸ்ட்டா இல்லைனா நீ ரிவ்யூவராக இருக்கிற நாங்கள் விமர்சனம் பண்ணலாம். நீ என்ன பண்ணணும்னா கண்டஸ்டன்ஸ் மேலே வெளியில் வந்திருக்க விமர்சனத்தை ப்ளஸ்ஸோ மைனஸோ உங்கள் கேம் வெளியில் இப்படியா தெரியுது, இதை முடிஞ்சால் மாற்றிக்கோங்க. மாற்றியாருன்னா நீங்கள் வின்னர் ஆகுறீங்க, இல்லை அட்லீஸ்ட் உங்கள் கேரக்டராவது ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். ஜனங்கக்கிட்ட இது வேறு மாதிரி போய் ரீச் ஆயிருக்கு, நீங்கள் ஒரு இன்டென்ஷனில் பண்ணியிருக்கீங்க, அது வேறு மாதிரி போய் ரீச் ஆயிருக்குன்னு ஒரு ஹிண்ட்டு கொடுத்து அவங்களை கைட் பண்ணுறது மட்டும்தான் ஹோஸ்ட்டோட வேலையை தவிர இந்த சாண்ட்ராவை கனிக்கிட்ட சாரி கேட்க வைக்கிறது, இந்த பாருவும் அரோராவை நிற்கும் போது அரோரா தான் பெஸ்ட், உங்களை மாதிரி ஒரு பிளேயரை உள்ளே விட்டு நாங்கள் வந்து பெருமைப்படுறோன்னு சொல்லி பச்சையாக வந்து நீ வந்து அரோராக்கு சொம்பு தூக்குறியோ அண்டா தூக்குறியோ குண்டான் தூக்குறியோ ஏதோ ஒன்று தூக்குறது. அதுக்கப்புறம் வந்துட்டு வினோத்தை அடிக்கிறேன் ஆதிரைக்கு சப்போர்ட் பண்ணது அது வேற விஷயம். ஆனால் உன்னி ஆதிரை வினோத் விஷயங்கள் எடுத்து அட்ரஸ் பண்ணும்போது வினோத்துக்கிட்ட உன் ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக தான் சண்டை போட்டியே தவிர ஆதிரைக்கு சப்போர்ட் பண்ண நீ நியாயம்லாம் கேட்கல. ஒன்று சாரி கேட்குற வேலை வைக்கிறதெல்லாம் ஹோஸ்டோட வேலை கிடையாது. ஒரு விஷயத்தை அட்ரஸ் ஏதாவது நான் கேட்குறேன், ஏதாவது ஒரு விஷயத்தையாவது நீ இத்தனை வாரத்தில் ஒழுங்காக முழுசாக அட்ரஸ் பண்ணிக்கியா ஹோஸ்ட்? உன்னை தான் கேட்குறேன். ஒரு ஆரம்பிப்ப ஒரு விஷயத்த அது வந்து வேற மாதிரி போகும், இல்லை உனக்கு தேவையான ஆன்சர் வராது. ஏன் பாரு விஷயத்துலேயே பாரு சரி தப்புங்கிறத மீறி 2 திட்டி பாரு உட்கார வச்சிருவேன். சரி உட்காருங்க பாருன்னுடுவேன். அதுக்கப்புறம் அணியை கேட்பேன், இல்லை வேற யாராச்சும் கேட்பேன். கேட்டோடனே இப்போ என்ன பதில் சொல்ல போறீங்கன்னா அவனுக்கு தான் பதில் சொல்ல முடியாமல் முழிக்கிறானுங்களே உள்ள. உங்ககிட்ட என்ன பதில் சொன்னால் நீ எப்படி ரியாக்ட் பண்ண வேணே அவங்களுக்கு தெரியல, நீ நீ எப்படி ஹோஸ்ட் பண்ணுறனே அவங்களுக்கு புரியல. அப்படின்னும் போது என்ன சொன்னாலும் அவன் எஃப்ஜே சொன்ன மாதிரி தான், என்ன சொன்னாலும் திட்ட போகிறாங்க, அதனால நான் கம்முன்னு நின்றுடுவேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. அப்படி இருக்கும்போது ஒரு விஷயத்துக்கு நீ கன்க்ளூஷனே கொடுக்கறதில்ல. சரி உட்காருங்க. நேற்று சாண்டா விஷயம் கூட அவ்வளோ திட்டினே, அந்த பொண்ணு செஞ்சது வந்து வெளில போய் தூங்கினதோ இல்லைனா அழுதுகிட்டே இருக்கிறதோ 1008 காரணம் சொல்லி அதுக்கப்புறம் செஞ்சது தப்புனோ இல்லை கேமில் ஃபோக்கஸ் பண்ணுங்களா, இனிமேலாச்சும் ஃபோக்கஸ் பண்ணுங்களா அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் நீ கொடுத்தியா? எதுவுமே கொடுக்கல, அப்படியே விட்டுட்டேன். ஆனால் எதுக்கு கன்க்ளூஷன் கொடுக்க வைக்கிற? கனி விஷயத்தில் மட்டும் பேசினது தப்பு ஒத்துக்கிறீங்களா? அன்னைக்கு ஒத்துக்கலன்னு அவள் சொல்லிட்டால, அன்னைக்கு எனக்கு அப்படி தான் தோணுச்சு.
அந்த கேமை பொறுத்த வரைக்கும் அன்னன்னைக்கான நியாயங்கள் தான் அங்கே பேசப்படும். ஒரு வாரத்துக்கான ஒரே நியாயம் இருக்காது. ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கிற நியாயம் அடுத்த நாள் மாறும். அப்போ வந்து அது ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் அன்னன்னைக்கான நியாயங்கள், அன்னன்னைக்கான நிமிஷத்துக்கான நியாயங்கள் மட்டும்தான் அந்த கேமோட டைமென்ஷன். அது 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டியும் மாறும், 2 நாளைக்கு ஒரு வாட்டியும் மாறும், டெய்லியுமே மாறும். அப்படின்னு சொல்லும்போது அன்னைக்கு அவங்களுக்கு தோணுச்சு பேசிட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீ அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சா அட்ரஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க சாரி கேட்குறாங்க கேட்கல, அது அவங்க பிரச்சனை. நீ திருப்பியும் அதை நோண்டி எடுத்துன்னு வந்து என்ன சொல்கிற? அன்னைக்கு தோணுச்சு, இப்போ என்ன தோணுதுன்னா அப்போ சாரி கண்டிப்பாக கேட்டாகணும். அப்போ எத்தனை சாரி கேம் நீ விளையாடுவ? நான் கேட்குறேன். உள்ள கண்டஸ்டன்ஸ் அவன் வக்கு இருக்கிறான், அவன் விக்ரம் ஆடுறான், அப்புறம் அந்த கண்ணி ஆடுது. நீ எதுக்கே ஆடுற? அவங்களுக்கு சொம்பு தூக்கிக்கிட்டு. இப்போ என்ன அடுத்த வாரம் பாரு அரோரா கிட்ட சாரி கேட்குற விற்கிறதா? உன்னோட ஃபேவரட் நாள் யாரு? நான் சொல்கிறேன், உன்னோட ஃபேவரட் நாள் யார்? இந்த சாண்ட்ரா திவ்யா ஒரு பக்கம் விட்டுருவோம், அது வைல்டு கார்டா. உள்ளே இருக்க ஆல்ரெடி இருக்கிற ஃபேவரட்டில் நீ பெரிய சொம்ப அரோராக்கு தூக்கிட்டு இருக்க, ஓகேவா? விக்ரமுக்கு அதுக்கு முன்னாடி இருந்து தூக்கிட்டு இருக்க. அரோரா கேம் ஆட வச்சுட்டு இப்போ தூக்குற. கனிக்கும் விக்ரமுக்கும் முதலேருந்து தூக்கிட்டு இருக்க. அப்போ விக்ரம் கிட்ட பார்வை சாரி கேட்க வச்சாச்சு, கனி கிட்ட இப்போ சாண்ட்ராவை சாரி கேட்க வச்சாச்சு. அரோரா கிட்ட நெக்ஸ்ட் பார்வை கேட்க வைக்கிறதா? கேட்குறேன் நான். ஸோ உன்னோடது நீ இந்த கேம் வந்து நீ ஹோஸ்ட் பண்ண வந்தியா, எல்லாரையும் சாரி கேட்க வைக்க வந்தியா, இல்லை எல்லாருக்கும் வக்காலத்து வாங்க வந்தியா? எனக்கு புரியல. அப்போ இந்த 24 hours பாஸ்மே நான் வந்து எங்கள் ஹோஸ்ட் கையில் போயிருமோ அப்படின்னு நான் பயந்தேன். ஆக்சுவலாக பார்த்தா அப்படி போயிருமோ, ஏன்னா எனக்கு தெரியும் ஆதிரி தான் எவிக்டர்னு தெரியும். அப்போ அந்த பாஸ் இவனுங்க எப்படி பிளான் பண்ண போகிறானுங்க? ஓட்டிங்கன்னு உள்ளே போயிட்டா இவனுங்க திருப்பி அது கனிக்கு வந்துடும். ஹோஸ்ட் வந்தால் ஹோஸ்ட்டுக்கும் பிடிச்ச கண்டஸ்டன்ட்டு கனி அங்கே தான் போகுது. அப்படி இருக்கும்போது இது எப்படா ட்விஸ்ட் வைப்பானுங்க அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்க பட்சத்தில் அது ஆதிரை கிட்ட கொடுக்கவும், ஆதிரை பாரு கிட்ட கொடுக்கவும், கமருதீன் மூஞ்சி அப்படி போயிடுச்சு. அதான் இந்த பயம் தான் தெரிஞ்ச அவன் மூஞ்சில. அதுக்கப்புறம் அவன் திருப்பி வந்து ஹக் கொடுத்து சரி பண்ணான். ஆனால் அப்போ பாரு ஒன்று சொன்ன எத்தனை பேர் கவனிச்சிங்க? இதுதான் ஆதிரி. அவள் வந்து என்ன கேம் எப்படி ஆடினாலும் அவளுக்குள்ள ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. அவள் வந்து அது வந்து அந்த எமோஷன்ஸ்க்கு வேல்யூ பண்ணுவாள். அதுதான் எனக்கு ஆதிரை கிட்ட பிடிக்கும்னா நிறைய இடத்துல ஆதிரை வந்து பாருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கா. அது கேம் பெர்ஸ்பெக்டிவில் மாறலாக உட்காந்து தனியாக பேசும்போது, ஓகேவா? இது நான் ஃபஸ்ட்டுலேருந்து என் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் டைம் ஆதிரை எவிக்ட் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி பாருக்கும் ஆதிரைக்கும் அவ்வளோ கான்வர்சேஷன் போயிருக்கும். ஃபஸ்ட் டைம் ஆதிரை ஏன்னா சாட்டர்டேவும் சண்டே எவிக்ட் ஆயிருப்பா. அப்போ வந்து கிச்சன் கிளீனிங்கில் ஆதிரை பேசிகிட்டு இருப்பா. அப்போ பாரு கேட்பா. என்னோட வீடியோஸ் ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறவங்க யாராக இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதில் நான் பேசியிருப்பேன், ஒரு ஃப்ளோவில் பேசியிருப்பேன், தனியாக ஹைலைட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா அந்த பொண்ணு வேலைன்னா அப்படி செய்யும் அந்த பொண்ணு ஆதிரி. சும்மா சொல்லக்கூடாதுங்க, வேலையை சூப்பராக செய்வா. அவளுக்கு க்ளீனிங்னா அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது இழுத்து போட்டு எல்லா வேலையும் செய்வா. ஸோ மறுநாள் அவள் எவிக்ட் ஆக போகிறான்றது அவளுக்கு தெரியாது. ஆனால் அந்த கிச்சனில் ஃப்ரைடே எல்லாம் பண்ணிவிட்டு அவங்கவுங்க போயிடுவாங்க. பாரு ஏதோ ஒரு இடத்துல அவள் வந்து டல்லாக உட்காந்துருக்கும்போது அப்போ வந்து அவள் பாரு கேட்பா, இந்த மாதிரி வந்து இந்த வீட்டில் எப்படி நேற்று அடிச்சிக்கிறாங்க, இன்றைக்கி சமாதானம் ஆகிடுறாங்க, அது எப்படி நேற்று அவ்வளோ சண்டை போட்டுட்டு இன்றைக்கி சகஜமாக பேச முடியுது, என்னால் அப்படி இருக்க முடியல அப்படின்னும் போது அப்போ ஆதிரியை செம்ம அட்வைஸ் கொடுப்பா. அது கேம் பாரு, அப்படி தான் இருக்கும். நீ வெளியிலனா நீ இக்னோர் பண்ணிட்டு போகலாம், பிளாக் பண்ணிட்டு போயிடலாம், அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம். பட் ஆனால் இது வந்து எண்ட் ஆஃப் த டே ஒரு கேம்னும் போது எல்லாரும் ஒரே வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். நேற்று சண்டை போட்டவங்ககிட்ட இன்றைக்கி மூஞ்ச திருப்பிட்டு போக முடியாது. இல்லை சண்டை இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு வந்து அதை கண்டினியூவும் பண்ண முடியாது. ஒருத்தவங்க பார்த்து தான் ஆகணும், பேசி தான் ஆகணும். நாளைக்கே உன்னால் எனக்கு ஒரு விஷயம் ஆகணும், நான் கிச்சனில் இருக்கேன், நீ கிளீனிங்கில் இருக்குன்னா ஒன்றா சேர்ந்து டாஸ்க் பண்ணணும் செய்யணும் போது அதை அந்த பெர்ஸ்பெக்டிவில் பாரு, இல்லை அந்த பெர்ஸ்பெக்டிவ்க்கு மாற ட்ரை பண்ணு. இப்படியே இருந்தால் வேலைக்காகாது அப்படின்னு ஒரு பர்ஃபெக்ட் அட்வைஸாக ஆதிரை வந்து பாருக்கு கொடுத்துருப்பா. அப்போ தான் ஆமாடி கிளாரிட்டி எனக்கு இப்போ தாண்டி எனக்கு உங்ககிட்ட கிடைக்குது. ஸோ வாடி போடின்னு தான் 2 பேரும் பேசிக்குவாங்க. பாரு எல்லார்கிட்டையுமே வாடி போடின்னு பேச மாட்டான். அவளுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பில் க்ளோஸாக இருந்தால் மட்டும்தான் வாடி போடின்னு பேசுவா. ரம்யா கிட்ட பேசுவா. சாண்ட்ராவை எல்லாருமே சாண்ட்ரான்னு சொன்னாலுமே இவ தான் வாடி போடின்னு பேசுவா. ஆதிரை கிட்ட பேசுவா. பெருசாக சுபிக்ஷா கிட்ட எல்லாம் பேசிக்க மாட்டா. வியானா கிட்ட பேசுவா அப்படின்னு சொல்லும்போது ஸோ அந்த இடத்துல அவள் நம்பி பேசின ஆதிரை அந்த இடத்துல அவளுக்கான நான் கூட வந்து ஏன்னா நீ இப்படி பண்ணா அது எப்படி பாரு, நீ மட்டும் பண்ணுறது சரியா, மற்றவங்க பண்ணுறது தப்பா, நீ தான் தப்பா இருக்கா அப்படி சொல்லுவாளுன்னு நான் நினச்சேன். ஆனால் அந்த பொண்ணு அவ்வளோ கிளாரிட்டியாக இது எண்ட் ஆஃப் த டே ஒரு கேமு, இதில் இப்படி தான் இருக்க முடியும், இல்லை இப்படி இருந்தால் தான் செல்லுபடி ஆகும் அப்படின்னு ஒரு கிளாரிட்டியான விஷயத்த பாருக்கு சொல்லியிருப்பா. அதுக்கு அடுத்த வாரத்தை வந்து கொஞ்சம் பாருவும் மாறியிருப்பா அப்படின்னு சொல்லும்போது அப்படி ஒரு 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 உள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல பாரு அந்த பாஸ் கிடச்சதுல கமருதீன் அப்போ இது வந்து யாரை எடுத்து வைப்பீங்களா? பாருக்கு அது கிடச்சோன்னே கமருதீனில் ஃபஸ்ட்டு ஹாப்பியாக இருக்கணும். ஏன்ப்பா கேப்டன்சிக்கு கமருதீனுக்கு பாரு ஃபீல் பண்ணனா, இப்போ பாருக்கு கிடச்சதும் கமருதீன் ஹாப்பியாக இருக்கணுமே. எனக்கு பரவாயில்ல பாரு, உனக்கு கிடச்சது எனக்கு சந்தோஷம், அவனுக்கு அது இல்லையே. அவன் முகம் அப்படியே வெளறி போச்சு. அது வந்து அடுத்த வாரம் எதையாச்சும் சொல்லி பிரச்சனை பண்ணுறவாள் அவங்க அம்மா ஏன்னா இவன் அதாவது பாருவை பற்றி பின்னாடி தப்பாக பேசினவங்க எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். அது விக்ரம்க்கும் வரணும், கனிக்கும் வரணும், பின்னாடி பேசின அரோராக்கும் வரணும், இந்த கமருதீனுக்கும் வரணும்னா அவங்க அம்மா அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணாதான் வரும்னா அவங்க எக்ஸ்போஸே பண்ணாலும் இவன் நம்பி இவ கேமை வந்து அவங்ககிட்ட லூஸ் பண்ணிட்டு அவன் கப்போட போனோம், இவ வெறும் கையோட போனோன்ற மாதிரி இவன் பிளான் பண்ணி வச்சிருக்கான். அது அவங்க அம்மா வந்து எக்ஸ்போஸ் பண்ணாதான் தெரியும். அதே மாதிரி அடுத்த வாரம் கேப்டன்சியில் இவளை வந்து எந்த பிரச்சனையும் பண்ண விடாமல் நம்ம கேப்டன்சியை பாதுகாத்துக்கணுன்றதே இவன் தெளிவாக இருக்கான். அதுக்கு தான் இப்போ கூட உட்காந்து அவன் மண்டையை கழுவிட்டு இருந்தான் நைட்டு. இந்த மக்கு பொண்ணு எப்பயும் போல கேம் ஆடினா அவன் கேப்டன்சிலே என்னவா கேம் ஆடுறாலும் அதை ஆடணும்.
ஓகேவா? இதில வேலையே செய்ய மாட்டான்னு வேற ஒண்ணு போட்டு வச்சிருக்கீங்க. இந்த வாரம் அவள ஃபுல்லா இப்பயே நோண்ட விட்டுட்டான். அந்த விக்ரம் வந்து, "இப்ப நாங்கலாம் வேலை செய்யலன்னு சொன்னா நம்ப மாட்டேல்ல பாரு. இப்ப ஹோஸ்ட் சொல்ட்டார்ல. இப்ப நாங்கலாம் மனுஷங்கள்ல. அடுத்த வாரம் பாரு, பாரு எப்படி வேலை செய்ய போறா பாரு" அப்படின்னு உசுப்பேத்தி விட்டானுங்க விக்ரமும், சபரியும். ஸோ ஒரு சின்ன வெங்காயத்தோல் அங்க இங்க போட்டா கூட, ஒரு சுடு தண்ணிய சரியா வைக்கலனா கூட, இவனுங்க வம்பு பண்றதுக்கு தயாரா இருப்பானுங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல அவ கேம அவ ஆடணும். அவளுக்கான அவ ஸ்டாண்ட எடுக்கணும். அந்த இடத்துல கமருதீன் வந்து கெஞ்சுவான். "பாரு எனக்காக இது பண்ண பாரு." அந்த அந்த பாரு நம்ம கமெண்ட்ஸ்ல ஒருத்தவங்க சொன்னாங்க. "அது என்ன அந்த லுக்கு பார்த்தா அவ்ளோ அநாயங்கா இருக்கு. அது பிடிக்கவே இல்ல." அப்படின்னா, அதுதான் மேனிபுலேஷன் லுக். அது அது இப்ப இல்ல. மொதல்ல இருந்தே எனக்கு பிடிக்கல. அவன் அது அது அரோரா கிட்டயும் பண்ணுவான். அரோராவ நான் உத்தமின்லாம் நான் சொல்லல. பண்ணுவான். அப்புறம் வந்து பாரு கிட்ட அடிக்கடி பண்ணுவான். அதாவது அந்த பார்வையிலேயே அந்த மேனிபுலேட் பண்ணி, "நீ என்ன விட்டுட்டு கேம் ஃபோகஸ்க்குலாம் போக்கூடாது. நீ கேம்ல போக்கூடாதுன்றதுக்காக நான் உன்னையே சுத்தி வரேன். புரியுதா? அப்ப நீ அந்த கேம்க்குள்ள நீ போயிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா நான் தோத்துருவேன். அப்ப நான் தோக்காம இருக்கணும்னா உன்ன தோக்க வைக்கணும். அந்த தோக்க வைக்கிறதுக்கு தைரியமா உன்ன தோக்க வைக்கிறதுக்கு என்கிட்ட தைரியம் கிடையாது. தைரியமா நேருக்கு நேர் நின்னு மோதுறதுக்கு எனக்கு தைரியம் கிடையாது. ஆனா இந்த எமோஷனல் பிளேவ நான் பண்ணுவேன்." அப்படின்னு சொல்ற இடத்துல, இன்னைக்கு பாரு வந்து ஆதிரிய பத்தி கமருதீன் கிட்ட சொல்லும்போது, "ஆதிரி அதனால தான் எனக்கு பிடிக்கும். அரோராவ எனக்கு இதனால தான் பிடிக்காது. அவ என் எமோஷன்ஸ் கூட விளையாடிட்டா." எமோஷன்ஸ் கூட விளையாடுறதுன்றது டாக்ஸிக்கான ஒரு விஷயம். அது தப்புன்னு கூட சொல்ல முடியாது. டாக்ஸிக்கான ஒரு விஷயம். சைக்காலஜிக்கலான டாக்ஸிக் அது. மென்டல் டார்ச்சர்ன்றது அதே ஈக்குவலுக்கு தான் இந்த சைக்காலஜிக்கல் டார்ச்சர் அப்படின்னும்போது, அது டாக்ஸிக் அப்படின்னு சொன்னா, அந்த மாரி ஒரு எமோஷன அரோரா என்கிட்ட பண்ணிட்டா, அவள நான் மன்னிக்கவே மாட்டேன். அவள நான் விடவும் மாட்டேன் அப்படின்னா, அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு உடனே பண்ணுவான். ஏன்னா இவனுக்கு பயம் இருக்கு. இவனும் அரோராவும் சேர்ந்து அந்த பிளேவ பண்றதா கூட இருக்கலாம். இவன் தனியா இவகிட்டயோ, இல்ல 2 பேரும் சேர்ந்து பாருவோட வீக்னஸ் அதுதான் சேர்ந்து அடிக்கலாம் அப்படின்றதா கூட அரோராவோடதோ, கமருதீனோடதோ இது இருக்கலாம். ஏன்னா அவ ஸ்ட்ராங் பிளேயர்ன்னு 2 பேருக்குமே தெரியும். ஏன் அந்த வீட்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும். அப்படின்னு சொல்லும்போது, அவள எதிர்க்க நின்னு தாக்க முடியாது. நீயும் நானும் ஒரு பொசசிவ்னஸ் ஒரு கேம் ஆடுனா, அவ டவுன் ஆவா. அவளுக்கு என் மேல ஒரு லவ் ட்ராப் இருக்கு. அப்போ வந்து நீ வந்து என் கூட பேசு. இல்ல நான் வந்து உன் கூட பேசுறேன். அந்த பொசசிவ்னஸ் அவ வச்சுக்கிட்டு, அவ கேம நம்ம டவுன் பண்ணா, அவ கேம் ஃபோக்கஸ் போயிரும்ன்றதா கூட இந்த அரோரா கமருதீன் பிளானா இருக்கலாம். அப்போ அப்படி இருக்கும்போது, அவன் எமோஷன்ஸ் கூட ஆடிட்டான்னும்போது, அத விட்டுரு அது பழசுன்னு கமருதீன் அத எப்படி விட முடியும்? பழசெல்லாம் செஞ்சதெல்லாம் தான் இந்த கேம்ல வரும்னு அவ சொல்லும்போது, எத்தனை பேர் கமருதீன் ஃபேஸ பார்த்தீங்க? கப்பு சிப்புன்னு ஆயிட்டான். ஆனா அப்படிலாம் இல்ல பாரு. இது இப்படி பாரு, அப்படி பாருன்றான். வாய தொறக்கல. வெளறி போயிட்டான். என்னடா இது? அவ அரோராவே விட மாட்றா. அப்ப நம்ப அவளுக்கு பின்னாடி ஒரு கேம் ஆடுறோம். இல்ல அவள வச்சு கேம் ஆடுறோம். அவ எமோஷன்ஸ் கூட கேம் ஆடுறோம் அப்படின்னு சொல்லும்போது, இவ வெளியில போய் இத பார்த்தா என்ன மாரி இது போகும்? இல்ல வெளியில இருந்து அவ பேரண்ட்ஸோ, இல்லன்னா அவ கசின்ஸோ யார் பார்த்துட்டு வந்தாலும் உள்ள வந்து நம்மள என்ன கிழிக்க போறாங்க? இல்ல வெளில போய் இவளே அந்த கேம பார்த்தா என்ன கிழிப்பா? அப்படின்னு ஒரு பயமும், பதட்டமும் அவன் கண்ல தெரிஞ்சுது. ஆதிரி அந்த பாஸ குடுத்தப்போ ஒரு பயம் தெரிஞ்சதுன்னா, எமோஷன்ஸ் கூட விளையாடுறவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அரோராவ அதுக்காகவே நான் விட மாட்டேன். அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் எக்ஸ்ட்ரா பயம் இவன் கண்ல தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லும்போது, இதுதான் அவன் கேம். இது வந்து அவன் குட்டு வெளிப்பட்டுருச்சு. இன்னமும் ஸ்ட்ராங்கா அடுத்த வாரம் அவங்க அம்மா வந்தா அந்த குட்டு வெளிப்படும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த குட்டு வெளிப்படுற இடத்துல தன்னோட பொண்ணுக்கான சப்போர்ட் அவங்க அம்மா குடுக்கணும். ஆனா தன் பொண்ணுக்கான கேம்க்கான க்ளூவையும் அவங்க அம்மா குடுக்கணும். இந்த கமருதீன் விஷயங்கள வெளியில அத வந்து திட்டவும் கூடாது. அவ திட்டுனா வந்து அம்மாவே திட்டினாங்க தப்பா போயிடுச்சுன்னு. அவங்கள வந்து அவங்க என்ன சொல்லணும்னா, ஓகே அது உண்மையாவே இருக்கட்டும். அந்த பையனுக்கும் அது இருக்கணும்ல. அது வெளியில வந்து 2 பேருமே பார்த்துக்கலாம். அந்த பையனே தானே சொல்றான். உன் கேம நீ ஆடு பாரு. வெளியில வந்து 2 பேருக்குமே கேம்க்கு அப்புறமா அது இருந்தா நம்ம பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அவ கேம் ஃபோக்கஸ வந்து டைவர்ட் பண்ணாம, அவள டவுனும் பண்ணாம, அவளுக்கான கிளாரிட்டிய ரொம்ப கிளியரா அவங்க அம்மா குடுக்கணுன்றது தான் எனக்கான விஷயங்களா இருக்கு. நடந்தா நல்லாருக்கும். நடக்கணும்னு சொல்லி நம்ம ஹோப் வைப்போம். தேங்க் யூ கைஸ்.